ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ டுடே லைவ் டேட் பார்க்கலாம். லாஸ்ட் டேட் எப்போ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 12 பண்ணேன். ஸோ இன்னைக்கு டேட் வந்து August 16. சரிங்களா, 4 days ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு சார்ட் வந்து இருக்கிற சார்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். யூரோ ஜிபிபி ஒரு 87% இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யூரோ யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் தகுந்த மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும். மண்டேவும் ஃப்ரைடேவும் கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே. உமா ட்ரேடிங், ரைட் வே டு சக்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போது ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 7:30க்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு 7:30க்கு நியூஸ் ரியாக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். நியூஸ் டைம் கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணலை, ஐ மீன் வந்து நியூஸ் டைம் பார்க்காம ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்குது. வேறு சார்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஜிபிபி யூஎஸ்டி, ஓகே. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 6 சார்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த சார்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறேன் அதுதாங்க விஷயம். பையர் லாஸ்ட் செகண்ட் என்ட்ரி ஆகிருக்கிறான். ஓகே, பார்த்தீங்களா? ஆல்ரெடி வந்து இதே டைமில் தான் வந்து நான் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. எல்லா பேரும் அப்படி தான் இருக்கும். அங்கே பாருங்கள். ஓகே. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் வந்து நான் ட்ரேட் வந்து லைவ் கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து 7:30. ஸோ 7:40க்கு நான் ட்ரேட் லைவ் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஓகே, இப்போ வந்து 7:50 ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ சார்ட் பார்க்கலாம் எது ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பையர் ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கான். இதுலேயும் பையர் தான் மேலே போயிருக்கான். செல்லர் ஸ்ட்ராங்கிட்டு செல்லர் வந்துருக்குறான். ஓகே, இதுலேயும் பாருங்கள் பையர் ப்ரெஷர் கொடுத்தாலுமே இந்த லெவல்லேருந்து அவனால் செல்லர் பையர் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போக முடியல. தெரியுதுங்களா? பார்த்தாவே தெரியும். பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இந்த நியூஸ் கேண்டில் விட்டுருங்க. சரிங்களா? நான் நியூஸ் கேண்டிலுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குதுன்றதை வச்சு மட்டுமே நான் ட்ரேட் எடுக்கிறேன். சரிங்களா? தெளிவாக உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பையர் 2 கேண்டில் போயிருக்கானா, திரும்பவும் செல்லர் ஃபார்ம் பண்ணி கீழே வந்துட்டுருக்கான். அதே போல் இந்த பையர் இங்கே என்ட்ரி ஆகிருக்கான். ஆனால் திரும்பவும் செல்லர் ரிஜெக்ஷன் கொடுத்து வந்துட்டான். திரும்பவும் பையர் மேலே இந்த லெவல் வரையும் மேலே போயிருக்கான். திரும்ப செல்லர் என்ட்ரி கொடுத்து கீழே வந்துட்டான் செல்லர். ஸோ செல்லர் திரும்பவும் கீழே இந்த பையர் மேலே ஃபார்ம் பண்ணி ஒரு மொமெண்டம் ஸ்டாக் கண்டினியூ ஆகிருக்கிறான். திரும்ப செல்லர் என்ட்ரி இந்த லெவலில். சரிங்களா? திரும்ப பாருங்கள், அந்த லெவலில் வந்து திரும்ப பையர் மேலே போயிருக்கிறான். திரும்ப செல்லர் ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வந்துட்டான். சரிங்களா? இப்போது திரும்ப அதே லெவலில் செல்லர் என்ட்ரி ஆகிருக்கிறான். சரிங்களா? இப்போது இங்கே ரன் ஆகிட்டு கேண்டில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பையர் இருக்கிறான். புரியுதுங்களா? இப்போது இது பையர் தான் கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ இந்த கேண்டில் பையராக வந்தால் அடுத்த கேண்டில் செல்லராக வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இல்லை ஒரு வேளை இந்த கேண்டில் செல்லராக வந்துட்டா அப்படின்னா அடுத்த கேண்டில் பையராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதில் பையராக வரானா செல்லராக வரானா அப்படின்றத பார்க்கலாம். பையராக வந்தான் அப்படின்னா நான் செல்லருக்கு ட்ரேட் எடுப்பேன். செல்லராக வந்தான் அப்படின்னா நான் பையருக்கு ட்ரேட் எடுப்பேன். புரியுதுங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை வந்து இப்போ இருக்கிற கேண்டில் கண்டிப்பாக பையராக வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலுமே செல்லர் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ஷனை கொடுத்து என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செல்லர் வராமல் எந்த கேண்டிலும் பையராக வந்தான் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கன்ஃபார்மாக நான் வந்து டபுள் தி மார்டின் நான் எடுப்பேன்.
அதுவும் இந்த லெவல் வந்தா அப்படின்றனால, இந்த லெவலில் வந்தா. புரியுதுங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே முன்கூட்டி நம்ம ப்ராப்பராக வந்து ப்ரிப்பேராக இருக்கணும். என்ன நடக்கும், என்ன நடந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இப்படி நடந்தால் இப்படி இருக்கலாம், ஒருவேளை நமக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பேராக இருக்கணும். ஸோ அந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்லரும் பையரும் மாறி மாறி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட்டு செகண்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? ஸோ செல்லர் ப்ராஃபிட்டா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுதான் சிம்பிள். வந்தேன், சார்ட் பார்த்தேன், என்ன நடந்துருக்குது, பையர் என்ன பண்ணுறான், செல்லர் என்ன பண்ணுறான், அந்த லெவலில் அவன் எப்படி ரியாக்ட் ஆகிறான். ஸோ இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக்கோட சைக்காலஜி நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே பெரிய விஷயமே. நமக்கு வந்து லெவல் ஓகே, ஒரு மொமெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கானா, ஒரு செல்லர் வந்திருக்கானா, பையர் வந்திருக்கானா, கண்டினியூ பண்ணியிருக்கானா, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த கேண்டிலில் என்ன நடக்குது, சரிங்களா, அது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். இல்லைனா கண்டிப்பாக ட்ரேட் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஓகே. அதுவே இங்கே செல்லர் வந்திருந்தான் அப்படின்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பையருக்கு போயிருப்பேன். ஏன்னா இந்த லெவலில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான், கீழே வந்து ஒரு மொமெண்டம் கண்டினியூ பண்ணியிருக்கான். அதே போல் வந்து ஒரு பையர் கேண்டில் 4 கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். அதே போல் வந்து இங்கே ரிஜெக்ஷனையும் கொடுத்துருக்குறான். ஸோ பையர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லர் வந்திருந்தான் அப்படின்னா நான் அடுத்து நெக்ஸ்ட்டு பையருக்கு போயிருப்பேன். இங்கே பையர் வந்ததுனால மேலே இருக்கிற செல்லர் என்ட்ரி ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் முன்கூட்டியே நான் சொன்னேன் நெக்ஸ்ட் வந்து செல்லருக்கு எடுப்பேன் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இதுதான் விஷயம், இவ்வளவு தான். ஸோ இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான காரணம் இவ்வளவு தான். சரிங்களா? ஓகே, நம்ம வேறு சார்ட் பார்ப்போம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேட்டர்ன் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க சைக்காலஜி பேஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் எடுக்க போகிறேன். சைக்காலஜி ப்ளஸ் லெவல். இதில் ட்ரெண்டு எதுவும் கிடையாது. டவுன் ட்ரெண்டு திரும்ப வந்து பையர் மேலே போயிருக்கான், திரும்ப டவுன் ட்ரெண்டு. ஸோ டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் டவுன் ட்ரெண்டில் பையர் ப்ரெஷராக மேலே போயிட்டுருக்கான். சரிங்களா? ட்ரெண்டை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் லெவல் ப்ளஸ் வந்து கேண்டிஸ்டிக்கோட மூவிங்கோட டைரக்ஷன் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்க லெவல், ஒரு நிமிஷம், ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த லெவலில் செல்லர் என்ட்ரியாக இருக்கானா, இந்த இடத்துல செல்லர் இருக்கிறதுனால செல்லர் என்ட்ரியாக இருக்கான். அதே போல் வந்து மேலேயும் செல்லர் ரிஜெக்ஷன் கொடுக்குறான், அவனோட பவரை காட்டுறான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டோம் அப்படின்னா நான் செல்லர் ட்ரேட் எடுப்பேன். லெவல் மேலே இருக்கான் அப்படின்னா நான் பையர் ட்ரேட் எடுப்பேன். ஸோ லெவலுக்கு மேலே தான் இருக்கான். ஸோ நான் பையர் ட்ரேட் எடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல செல்லர் வந்து ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகி கீழே வந்துட்டான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து செல்லர் இருக்கான் அப்படின்றது மீனிங். இப்போது செல்லர் ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகிட்டான். ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கீழே பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ சேஃப்டியில் இங்கே ட்ரேட் எடுக்கிறான். ஓகே, என்ன இங்கே ஏன் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மார்டிங்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இங்கே நான் ட்ரேட் எடுத்தேன், லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நான் இங்கேயே ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து இது நடுவில் சென்ட்ரலில் ஃபினிஷ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இல்லை அதையும் மீறி கீழே வந்துட்டான் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் வரும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் தான். லாஸ்ட் ஒரு செகண்ட் பார்த்தீங்களா, தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேட் எடுத்தேன், லாஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கரெக்டாக இந்த லெவல் வந்ததும் கண்டிப்பாக பையர் என்ட்ரி ஆகும். அதனால் நான் இங்கே மார்டிங்கில் எடுத்தேன். புரியுதுங்களா? இதே லெவலில் திரும்ப ரிஜெக்ஷனை கொடுத்து
ரிஜெக்ஷன் ட்ரேட் நான் எடுத்தேன். அதே இடத்துல அதே கேண்டிலில் நான் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்த லாஸ் ஆயிரும் தெரிஞ்சதுனால அதே கேண்டிலில் நான் ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுத்தேன் ப்ராஃபிட். புரியுதுங்களா? உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ் ஆகிடுச்சு, ஆனால் லாஸை ரெக்கவர் பண்ணிட்டேன் அதே ட்ரேடில். இது முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். நாம் வந்து இது நாலேஜோ வந்து யாராவது சொல்லி கொடுத்தோ இது கற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. எங்கே ட்ரேட் எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட் வரும், எப்படி எடுத்தால் ப்ராஃபிட் வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும், இல்லைனா முடியாது. இங்கே எல்லோரும் ட்ரேட் எடுப்பாங்க, லாஸ் ஆகிடும், ஓகே அது காமன், சரிங்களா? ஆனால் இப்போ நான் மார்ட்டிங்கில் இதே கேண்டில் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ட்ரேட், அது வந்து அந்த செகண்டில் ஸ்பாட்டில் நம்மளால் யோசிக்க முடியணும். ஸோ எங்கே ட்ரேட் எடுத்தால் நமக்கு எப்படி ப்ராஃபிட் வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும், இல்லைனா முடியாது, சரிங்களா? ஸோ நீங்களும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குது, ட்ரேடிங் சம்மந்தமான டவுட் இருக்குது அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிக்கோங்க, சந்தேகத்தோடு ட்ரேட் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஓகே. ஸோ மேலும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய நாலேஜ் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் எப்படி எடுத்தேன் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். செகண்ட் ட்ரேட் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், எந்த பேட்டர்ன் எதுவுமே ஃபாலோ பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு லெவலை வச்சு மட்டுமே ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ லெவலை பேஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் எடுத்தேன். ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிற கேண்டில் ஸ்டிக்கு மூவிங்கை வச்சு நான் ட்ரேட் எடுத்தேன், சரிங்களா? செல்லர் என்ட்ரியாக இருக்கான், பையர் வந்திருக்கான், திரும்ப இந்த பையர் கேண்டில் கீழே வந்து லெவல் கீழே ஃபினிஷ் ஆனால் அப்படின்னா செல்லர் ட்ரேட் எடுக்கிற மாதிரியும், இல்லை மேலே போய்ட்டால் பையர் ட்ரேட் எடுக்கிற மாதிரின்னு சொன்னேன். ஆனால் திரும்ப செல்லர் என்ட்ரி ஆகிட்டான், ஓகே. அந்த லெவலில் செல்லர் இருக்குன்னா செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். ஆனால் திரும்ப அந்த லெவலில் ரிஜெக்ஷன் கொடுப்பான்றது என்னோட கன்ஃபர்மேஷன். அதனால் வந்து நான் ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுத்தேன், அது ரெண்டும் ப்ராஃபிட், சரிங்களா? ஸோ உனக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? புரியல அப்படின்னா திரும்பவும் பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த லைவ் ட்ரேட் வந்து நான் கொடுக்குறேன்.